போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்திருக்கா? நாள் வரைக்கும் வந்தது இல்ல, தள்ளின்னு யாரும் சொன்னது இல்லவா? ஆமா, அவர் மாமா தான் சொல்லுவாங்க, அம்மள அவன் மாப்பிள்ளையும் சொல்லுவான். குருகுணம் வந்து நீ எடுத்து வர முடியாது, தொட்டியாட்டா அவன் செட்டியா, சிக்கன் தர தொட்டியாட்டா அவன் செட்டியா. நீங்க தர்காக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சாமி, போய் ஆதாரமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஏன் இப்ப இந்த கூடிய பிரச்சனை? மோடி ஆட்சி வந்து அவங்களோட தூண்டுதல். தர்காக்கு போயிருக்கீங்களா? போய் அங்க போய் கடையே வச்சிருக்கேன், கறி கடை வச்சிருக்கேன். இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? ஒற்றுமையா தான் இருக்கோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்து முஸ்லீம் ரெண்டு வந்து அடிச்சுக்கிறாங்களே. முஸ்லீம் தான், நாங்க இந்து தான் இருக்கோம். எங்க வீடு சவரும் பள்ளிவாசல் சவரும் ஒரே சவரும் தான். பிள்ளைகளுக்கு அதனாலும் முடியல, எல்லாம் வந்திருக்கெல்லாம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்டத்தின் எல்லை பகுதிகளில் ஆங்காங்கே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து வெளியூரில் இருந்து வரும் வாகனங்களை சோதனையிட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கு மலை மீது சென்று வழிபாடு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதற்காக மலைக்கு செல்லும் இரு பாதைகளில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாம் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வாழும் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என்று எக்ஸ்க்ளூசிவாக பதிவு செய்தோம். அதன் தொகுப்பு பின்வருமாறு. உங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனையா ஆயிருச்சு. இப்போ வந்து தர்காக்குல வந்து அங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது, நேர்த்திக்கடை பண்ணக்கூடாதுன்னு இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுது. இது இப்போ உள்ளதா? எப்பயுமே வந்து எப்படி இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி உங்க ஊர் எப்படி இருந்துச்சு திருப்பரங்குன்றம்? கரெக்டா தான் இருந்துச்சு, அப்படி வந்துருக்கு. மேல வந்து அந்த இதுல கராத்தி ஏற்றிருக்காங்க, ஆரம்ப பெரிய. சரி சரி. ஆளு கடையெல்லாம் வெட்டி இருந்திருக்காங்க. காத்தியத்துக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கடை வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க மாத்தி சொல்றாங்க. நீங்க மக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களா இல்ல பிரச்சனையா இருக்கா? எல்லாம் ஒற்றுமையா தரோம். ஒற்றுமையா இருக்கு. உங்க பேரு? என் பேர் மாறி. நீங்க அது மாதிரி தர்காக்கெல்லாம் அதுல ஏறி போயிருக்கீங்களா? சின்ன பிள்ளையில போயிருக்கேன், இப்ப போக முடியாது, காடு வரைக்கும் ஏற முடியாது. சின்ன பிள்ளையில போயிருக்கேன். அங்க வந்து பிள்ளைகளுக்கு உடம்பு இல்லைன்னா அங்க போய் வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்க, படுத்து இருந்துச்சு வருவாங்க. வேலைக்கெல்லாம் போவாங்க, போய் படுத்து இருந்துச்சு, வெள்ளிக்கிழமை ஆளு போவாங்க. அதுல இந்துக்களும் போயிருக்காங்க. நீங்க போயிருக்கீங்களா? நீங்களா? போயிருக்கேன் சின்ன பிள்ளையில. படிச்ச மந்திரிப்பாங்க பள்ளிவாசல மந்திரிச்சிருக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டையெல்லாம் வந்திருக்கா? நாள் வரைக்கும் வந்தது இல்ல. அவங்க நல்லா தான் பேசுவாங்க, அவங்க நல்லா தான் பேசுவது. நாள் வரையும் தள்ளின்னு யாரும் சொன்னது இல்லவா? ஆமா, அவர் மாமா தான் சொல்லுவாங்க, அம்மள அவன் மாப்பிள்ளையும் சொல்லுவான். இப்ப ஏன் இப்படி சண்டை பிரச்சனை வருது? ஏன்னா திடீர்னு தெரியல. ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கீங்க. ஒற்றுமை நல்ல பாதிரிவில் அவங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. தள்ளின்னு யாரும் சொன்னது ஒண்ணு மணாதான் இருக்கீங்க. நான் வந்து எனக்கு தெரிய மாமன் மச்சின மாதிரி தான் இருந்தோம். காலத்துலயும் முருகி அங்க இருந்திருக்காரு, சிக்கந்தர் இருந்திருக்காங்க. அவங்களும் போய் சாமி கும்பிடுவாங்க, நாங்களும் போய் சாமி கும்பிடுவோம். ஒற்றுமையா தான் இருந்திருக்கோம், மாமன் மச்சின மாதிரி தான் இருந்திருக்கோம். எனக்கு எனக்கு 57 வயசாச்சு. வரை இந்த பிரச்சனை வந்ததே இல்ல. சம்பந்தம் பண்ணாதது ஒண்ணுதே. ஆமா, பூர்வத்து துளுக்கர்லாம் நிறைய இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் வந்ததே இல்ல. இது இன்னமும் திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. இது யாருதான்? நீங்க அந்த தர்காக்கு போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். நான் 2-3 வட்டம் மேல போயிருக்கேன். வயசுல போயிருக்கேன். பக்கத்துல கோயிலுக்கும் போயிருக்கீங்க? பக்கத்துல எங்க கோயிலுக்கும் போயிருக்கோம். நாங்க முருகன் வந்து வேல் வாங்குவாரு, புரட்டாசி மாசம் வேல் வாங்குவாரு. அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை மாசம் தீபம் ஏத்துவோம், விளக்கு ஏத்துவோம். அதனால அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்க கோயிலுக்கு நாங்க போனோம்னா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? அதான் என்னன்னு தெரியல, யார் தூண்டி விட்டு போனாங்கன்னு தெரியல. மக்கள் வந்து இதுக்கு ஆதரவா? அந்த அவங்களுக்கு இந்து அமைப்புகள் போராட்டம் பண்றவங்களுக்கு மக்கள், இங்க இருக்க மக்கள் யாரும் ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து முருகனை வந்து நீ எடுத்து வர முடியாது, தொட்டியாட்டா அவன் செட்டியா, சிக்கன் தர தொட்டியாட்டா அவன் செட்டியா. அதனால 2 பேரும் இணைஞ்சு போனாதான் இந்த மலைக்கு சாமி கும்பிட முடியும், ஒற்றுமையா இருக்க முடியும். இல்லைன்னா என்னமே செய்ய முடியாது.
ஆமா 2 தெய்வமும் அந்த மலை மேல இருக்கு. நீங்க அந்த தெய்வத்துக்கு கீழே தான் நீங்க இருக்கீங்க. நாங்க இருக்கோம். அந்த 2 தெய்வம் தான் எங்களை இந்த மக்களுக்கு ஒரு இடி விழுந்தாலும் ஒரு மழை பெஞ்சாலும் எங்களை காப்பாற்றி கொடுக்குது. நாங்க மலையோரம் இருக்கோம். நாங்களாம் எந்திரிக்கையிலே மலையை மண்டையன்னு தான் கும்பிடுவோம். கும்பிட்டுட்டு வேலையை தொடங்குவோம். அதனால எங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் ஒன்னாதான் இருக்கீங்க. ஒன்னாதான் இருக்கோம். இந்த பிரச்சனை வந்தது. சரி, உங்க பேருமா? என் பேர் முத்துமாரி. முத்துமாரி. எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதே நல்ல பேர். என்னத்தை பிரிஞ்சு என்னத்தை போய் அள்ள போறாங்க. நீ போற காலத்துல நீங்க தர்காக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சாமி. போயிருக்கீங்க. போய் ஆதாரமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். சிக்கந்தர் பாதுஷா தர்காக்கு பக்கத்துல இந்த கோயிலுக்கும் போயிருக்கீங்க. எல்லாமே போயிருக்கேன் சாமி. போலன்னு சொல்லுங்க. அப்புறம் ஏன் இப்படி சண்டை போடுறாங்க? என்னத்துக்கு யாருக்கு தெரியும்? யாருக்கு சாமி தெரியும்? நீங்க எந்த ஊர் சாமி? நம்மளுக்கு வருஷ நாடு சாமி. வருஷ நாட்டுல இருந்து இங்க வந்துருக்கீங்க. உங்க பேரு? பழனிசாமி. உங்க பேரே பழனிசாமி. நீங்க எங்க இருக்கீங்க? திருப்பரங்குன்றம் அடிவாரத்துல இருக்கீங்க. இந்த இருக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இருக்கீங்க. இதுவரையும் இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையா தான் இருந்திருக்கீங்க. திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? வரல. ஏன் இப்ப இந்த பிரச்சனை? மோடி ஆட்சி வந்தது பின்னாடி அவங்களோட தூண்டல் இல்ல. இந்த தர்காவுக்கு இந்து மக்களும் போய் நேத்திக்கணும் போறாங்க எல்லாமே ஒற்றுமையா இங்க இருக்காங்க. இப்ப திடீர்னு இந்த இதுக்கு முன்னாடி போய் அங்க போய் நீங்க போயிருக்கீங்களாண்ணே? தர்காவுக்கு போயிருக்கீங்களா? போய் அங்க போய் நான் கடையே வச்சிருக்கேன், கறி கடை வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? எங்க இந்த தர்காலேயே வா கந்திரி கொடுப்பாங்கல்ல? ஆமா, கொடுத்துருக்காங்க. நீங்களே போயிருக்கீங்க. அப்ப பக்கத்துல காமாட்சி கோயிலுக்கும் போயிருப்பீங்க. எல்லாம் ஒரே இதுதான். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போயிருக்கீங்க, இதுக்கும் போயிருக்கீங்க. ஏன் இப்ப பிரச்சனை வந்து என்ன காரணம்? மக்கள் ஆதரவு இருக்கா? மக்கள் ஆதரவு வந்து யாரும் பயந்து கொடுக்க மாட்டாங்க. இல்ல இந்த போராட்டத்துக்கு மக்கள் இது வந்து யாரும் ஆதரவு கொடுக்கல. யாருமே கிடையாது. மக்கள் அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. முஸ்லீம் இந்துல ஒற்றுமையா தான் இருக்காங்க. நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க. நீங்க சொல்லுங்கண்ணே, என்னண்ணே இவ்வளவு காலமா திருப்பரங்குன்றத்துல எந்த பிரச்சனையும் இல்ல? தாயா பிள்ளையா தானே பழகிருப்பீங்க, மாமே மஞ்சனேன்னு பழகிருப்பீங்க. எப்படி பழகிருப்பீங்க? இப்ப ஏன் இவ்வளவு பிரச்சனை? இது வந்து இது காலகாலமா அங்க வந்து இந்த அது என்ன நேர்த்தி கடன் கொடுத்துருப்பாங்களா? ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் ஏற்கனவே கந்திரி கொடுக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்மளுக்கு சரியா தெரியல. கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஏன் இந்த பிரச்சனை? ஊர் மக்கள் சப்போர்ட்டா இருக்காங்க. வெளியில இருந்த பிரச்சனையா உள்ளுக்கு உள்ளவங்களே? வெளியில வர்றவங்க பேசி பேசி தூண்டி பெருசாகிக்கிறாங்க. இப்போ நீ கூட என்னண்ணே பேர் வாங்கணும், உண்மை பேர் வாங்கணும், பணம் வாங்கணும். இல்ல மக்கள் பிரிஞ்சிடறாங்களே, பிரிவினை ஆயிருது இல்ல? இல்ல அதெல்லாம் அவ அந்தந்த ஜாதி வர்ணத்தவங்க அவ தனித்தனி இருந்துக்கிறாங்க. இவங்க யாரும் வரமாட்டாங்க மக்கள். இல்ல ஏன் இப்படி பிரச்சனை இருக்கு தெரியல. எங்களுக்கு நீங்க தான் காரணம் சொல்லணும். இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? ஒற்றுமையா தான் இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, அப்புறம் என்ன இவ்வளவு போலீஸ் போட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணி எல்லாம் யாரு அப்ப அவங்க பிரச்சனை பண்றாங்க? உங்க ஊர்ல நடக்குது, உங்க ஊருக்காரங்க தானே இருப்பாங்க. ஊருக்குள்ள யாரும் வரல, வந்ததுக்கு அப்புறம் யாரும் நடந்தாலும் வெளியாளுகளா? தெரியல எங்களுக்கு. எல்லாம் நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க, ஒற்றுமையா தான் இருக்கா? ஒற்றுமையா தான் இருக்கிறோம். திடீர்னு இந்த பிரச்சனை இருக்கா? நீங்க என்னக்கா சொல்றீங்க? ஊரு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ நடந்துட்டு இருக்கு. என்னக்கா உங்க எழுத்தாப்புல கோயில் திருப்பரங்குன்றம் கோயில், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னா போலீஸ் போட்டு இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, என்னமோ ரெண்டு தரப்பும் இந்து முஸ்லீம் ரெண்டும் வந்து அடிச்சுக்கிறாங்கிறாங்களே. அப்படிதான் இது தெரு முஸ்லீம் தெரு தான். நாங்க இந்து தான் இந்த இருக்கோம். நாங்க இருக்கிறோம். எழுத்தாப்புல தர்கா இருக்கா உள்ளுக்கு? பக்கத்து எங்க வீட்டு சவரும் பள்ளிவாசல் சவரும் ஒரே சவரும் தான். இது ஃபுல்லு இந்துக்கள் தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. முஸ்லீம் தான் இருக்காங்க. இந்த மாமி பாவம், அதுக்கு என்ன பிரச்சனையும் தெரியாதோ? தெரியாது. நன்றிக்கா. உங்க பேருக்கா? ஏன் நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உங்க திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி இந்து முஸ்லீம் கலா பிரச்சனை எல்லாம் வந்திருக்கா? தர்கா பிரச்சனை வரல. நீங்க தர்காக்கெல்லாம் போயிருக்கீங்களா? நீங்க
அங்க போய் நேர்த்திக்கடை இந்து மக்களும் அங்க நேர்த்திக்கடை பண்றாங்க. அவங்க பண்றாங்க. முஸ்லீம் போறாங்கன்னா அவங்க ஜமாத்துக்கு அவங்க பண்றாங்க. நம்ம தமிழர்கள் பூரா அங்க பண்றோம் பாக்குறோம். இவங்க போய் பணம் கட்டி போகும், வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க. எல்லா மக்களும் போய் சாப்பிடுவாங்க. எங்க தருகாலையா மேல மலையில எல்லா உரிமையும் இருக்கு. இவங்களும் அந்த ஜமாத்து இருக்கும் இருக்கு. ஆனா அவங்களும் போவாங்க வருவாங்க. இந்த மாதிரி அலட்சாட்டம் பண்ணல. இப்பதான் இப்ப இருக்கவங்க பண்றாங்க. இந்து அமைப்புகள் இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அவங்க ஏரியால. அதான் நான் சொல்றேன். இது வந்து அன்னைக்கு இருந்தவங்க போனாங்க, ஒரு ஜமாத்து இருக்கும், அங்க போவாங்க வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. இப்ப பண்றாங்க. செல்ல எடுத்துவீங்க, அது வசி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். முன்னாடி எல்லாம் எங்களுக்கு டிவி இல்லாத. உங்க பேரு? நீங்க எங்க இருக்கீங்க? இங்க மலை அடிவாரம் மேல அங்க காசி விஸ்வநாதர் போவோம், அல்லாவேல் போவோம். கோயில வரையில சாமியை கும்பிட்டு வரும். சாங்க அன்னதானம்லாம் சாப்பிடுவோம். எங்க தர்காலையும் சாப்பிட்ருக்கீங்க, காசி கோயிலையும் சாப்பிட்ருக்கீங்க. பிள்ளைகளுக்கு அதனாலும் முடியல எல்லாம் மந்திரிக்கை எல்லாம் தர்காக்கு பள்ளிவாசல் எல்லாம் மாயமாச்சுன்னா ஒற்றுமை இருக்கீங்க. ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? எதனால? கட்சி அமைப்புல வருது. மக்கள்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த மூலையில தவறால் நடந்தாலும் இங்க நடக்காது. மதுரை பொறுத்தளவு நடக்காது. அந்த அளவுக்கு ஒற்றுமையா. உங்க பேரு? அதான் சுப்பர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.